கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம வீட்லயே பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சில டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற பன்னீரை விட ரொம்ப டேஸ்டான பன்னீர் நம்ம வீட்லேயே செய்யலாம். ஒரு தடவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 5லிருந்து 7 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாங்க. இதை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணலாம். அதனுடைய லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே பன்னீர் எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பன்னீர் செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பன்னீர் கிடைக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இங்கே 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நான் இங்கே 2 லெமன் எடுத்து 1/2 கப் அளவு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. லெமனை டைரெக்டாக பாலில் சேர்க்கறத விட இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம எப்போ வீட்டில் பால் காய்ச்சுற மாதிரியே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததையுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாலை 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. அதிக நேரம் விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் பால் ஆறினா போதும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த பாலை நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்கா கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கர்ட்லிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. லெமனை சேர்த்த உடனேயே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணி தனியாக பால் தனியாக நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பால் ஒரு மாதிரி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமனை மிக்ஸ் பண்ணி திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாலும் தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இந்த மாதிரி நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டிக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் வேஸ்ட் ஆகாமல் முழுசாக கிடைக்கும். அந்த துணி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே வடிச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியை இதில் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே சுத்தமாக போயிடும். கூடவே இந்த பன்னீர் அதிகமாக சூட்டில் வச்சோம்னா குக் ஆகாமையும் இருக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பொட்டலை மாதிரி கட்டி இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட் போட்டு நம்ம அமுத்தி வச்சிடலாங்க. உங்ககிட்ட என்ன பொருள் இந்த மாதிரி வெயிட்டான பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் போட்டு அமுத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி வெயிட்டான பொருள் மேலே வச்சு அமுக்கும் போது எக்ஸ்ட்ராவான தண்ணி எல்லாமே வடிஞ்சிருங்க. இது இப்படியே 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சு நம்மளுக்கு பர்ஃபெக்டான சாஃப்டான பன்னீர் கிடைச்சிருங்க. நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பன்னீர் நம்ம வீட்லேயே ஈஸியாக தயாரிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.